ஒரு நாள் ஒரு நாத்திகர் அடர்ந்த காட்டின் ஊடாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயற்கையை பார்த்து அவர் ரசித்துக் கொண்டு வந்தார். எவ்வளவு உயரமான மரங்கள், பளிங்கென ஓடும் நீரோடைகள், மிக அழகான விலங்குகள் என்று ரசித்துக் கொண்டே சென்றார். அப்பொழுது அவருக்கு பின்னாக உள்ள புதர்களில் சரசரவென்று ஒரு ஓசை கேட்டது. அவர் தலையை திருப்பி பார்த்தபொழுது 7 அடி உயரமுள்ள பழுப்பு நிற கரடி ஒன்று அவரை தாக்குவதற்கு அவரை நோக்கி வருவதை கண்டார். உடனே அவர் மிக வேகமாக ஓட ஆரம்பித்தார். அப்படி ஓடிக்கொண்டே லேசாக திரும்பி பார்த்தார். அந்த கரடி அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் கூட வேகமாக ஓடி இன்னும் சற்று நேரத்திலே பார்க்கும் பொழுது அது இன்னும் அருகில் நெருங்கிவிட்டது. இவர் ஓடியதில் தடுமாறி தரையிலே விழுந்தார். அவர் உருண்டு தப்பிக்க முயற்சி செய்தார். ஆனால் அந்த கரடி வந்து அவருக்கு நேராக, அவருக்கு மேலே அதனுடைய பாதத்தை வைத்து அழுத்தியது. இன்னொரு பாதத்தை வைத்து அவரை அடிப்பதற்காக ஓங்கியது. அப்பொழுது அந்த நாத்திகர், ஐயோ என் கடவுளே என்று சொல்லி அலறினார். உடனடியாக காலமும் நேரமும் நின்றுவிட்டது. இயற்கையே அசைவற்று நின்றுவிட்டது. அதாவது அந்த பனிக்கரடி அப்படியே சிலை போல நின்றிருக்கிறது. அந்த காடு அமைதியாகிவிட்டது. ஒரு இலை கூட அசைவதை காண முடியவில்லை. அப்பொழுது வானத்திலே ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தோன்றியது. அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது. நீ இவ்வளவு காலமாக நான் இருப்பதை மறுத்து வந்தாய். மற்றவர்களுக்கும் கடவுள் இல்லை என்று போதித்து, இன்னும் கூட என்னுடைய படைப்பு தற்செயலாக விண்வெளியில் நடந்த ஒரு விபத்து என்று சொல்லி அவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் இவ்வளவு கஷ்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா? நான் உன்னை ஒரு என்னை நம்பும் பக்தனை போல எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று அந்த குரல் கேட்டது. அதற்கு அந்த நாத்திகர் தன்னை நோக்கி வந்த அந்த ஒளியை நோக்கி, நான் அப்படி கேட்டால், அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு உதவி செய்வது போல எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்தால் ஒரு பேராசைத்தனமான ஒரு காரியமாக இருக்கும். திடீரென்று என்னை கிறிஸ்தவனாக மாற்றிவிடும் என்று கேட்டால் அது ஒரு மாய்மாலமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கரடியை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றிவிட முடியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த குரல் நல்லது என்று மறுமொழி சொன்னது. உடனே அந்த ஒளி நின்று விட்டது. காட்டினுடைய அந்த சத்தம் மீண்டும் கேட்க ஆரம்பித்தது. நீரோடைகள் சலசலவென்று ஓட ஆரம்பித்தன. அப்பொழுது அந்த கரடி 2 பாதங்களையும் அவர் மேல் வைத்து தலையை வணங்கி சொன்னது, கடவுளே, உம் அளவற்ற கிருபையால் இந்த ஏழைக்கு இந்த உணவை தந்ததற்காக நன்றி. இதை அடியேனுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் என்று சொல்லி முடித்தது. இந்த கதையில் நாம் அறிவது, கரடி கிறிஸ்தவனானாலும் கரடிதான். பண ஆசைக்காரன் கிறிஸ்தவனாக மாறினாலும் பண ஆசைக்காரன் தான். முரடன் கிறிஸ்தவனானாலும் அவன் முரடன்தான். அப்படியே களியாட்டக்காரர்களும் சாதி வெறியர்களும் ஆடம்பர பிரியரும் கிறிஸ்தவர்கள் ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தங்களை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.